தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இது வந்து ஒரு கடைக்கு போகும்போது ஒரு பொருள் வாங்கும்போது பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தக்கூடாது, பிளாஸ்டிக் பயன்பாடு வந்து தாள்கள் பயன்படுத்தக்கூடாது, இதுக்கு ஒரு பை எடுத்துட்டு போகணும், நமக்கு இது தேவையான ஒரு பை எடுத்துட்டு போகணுங்கிறத வந்து பெற்றோர்கள் தான் முன்னிறுத்தணும். ஆனா பெற்றோர்கள் தான் அவங்களே வலியுறுத்துறாங்க, இது போல நீங்க இப்படிதான் வாங்கணும், இப்படிதான் செயல்படணும் போது மாணவர்கள் அதே போல தான் பண்றாங்க. கல்லூரி மாணவர்கள் இருந்து பெண்கள் இருந்து எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு அதிக அளவில் நுகரப்படுகிறது. இதனால பாத்தீங்கன்னா நீர்நிலை பாதிக்கப்படுது, நல்ல சுகாதாரமா குடிநீர் இல்ல, இதனால நிறைய புற்றுநோய்கள் அதிக அளவில் வருது. வாய் புற்றுநோய், தொண்டைக்குழி புற்றுநோய், வயிற்றில் வந்து இறப்பை புற்றுநோய், இப்படி பல்வேறு வகையில புற்றுநோய் அதிகமாக வருது. இப்ப 40 வயசு வந்து ஆரோக்கியமா வாழ்வதுங்க வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து சுகாதாரமும் வந்து பொது சுகாதாரமும் வலியுறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இது வந்து இன்னும் உணராம, அந்த ஆபத்து உணராம இன்னும் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது பொதுமக்கள் வந்து உணர்ந்து வந்து அவங்க உணர்ந்து ஒரு மாற்றத்தை துவக்கி வைக்க வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்க குரூப் மூலியமா? இன்னும் வந்து அதிக அளவில் நாங்கள் செய்யலைங்க. இந்த ஒரு சில இதுகள் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு காணொலியா நாங்க வந்து பதிவு செய்து இது பண்ணோம். சிறு சிறு காணொலி சம்பந்தமா நாங்க பதிவு செய்து வெளியிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அது வந்து அதிக அளவில் இல்லை. இது என்ன எங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. பொருளாதாரம் அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து தினசரி பொருளாதாரம் தேடி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாருமே இருக்கிறோம். இதுக்கு ஒரு திட்டமிடல் வச்சிருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் ஒரு பகுதியில் உள்ள கிராமப்புறங்களையும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் எங்களோட திட்டம் ஒன்று இருக்குது. ஆனா எங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப தடையா இருக்கறனால பொருளாதாரத்தை நாங்க தின்னுட்டு இருக்கிறோம். அது தேவையான ஒரு பொருளாதாரம் கிடைக்கும் பட்சத்துல நாங்க இதை வந்து பெரிய அளவுல கொண்டு போறதுக்கு நாங்க திட்டமிடல் வச்சிருக்கிறோம். கண்டிப்பா அதை பாக்குறவங்க வந்து அந்த ஏரியால இருக்கிற மக்கள் வந்து இதை பார்த்து இதை நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இப்போ கைகோர்த்து அவங்க அது ஒரு இயக்கமாகவே எனக்கு தெரிஞ்சு நடத்தினாலே போகிறோம். இன்னொரு 5-10 வருஷத்துல நம்ம பிளாஸ்டிக்கே இல்லாத ஒரு நிலைமைக்கே வந்துடலாம். அது இல்லாமல் அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னு சொல்றாங்க, ஒரு வாட்டி யூஸ் பண்றது, அதுதான் ரொம்ப பயங்கரமானது. நீங்க இப்போ சொன்ன வியாதிகள் எல்லாமே அதுல இருந்து தான் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சூடா இந்த காபி, டீ, சாம்பார், இதெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு அதில் பேக் பண்ணி கொடுக்கறது, அதை நம்ம சாப்பிட்றதுனால அது நம்ம சந்ததிக்கே வந்து ரொம்ப ஆபத்தானதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பட் உங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் வந்து அந்தந்த ஏரியாவில் அதை ஒரு எப்படி சொல்றது, ஒரு முயற்சி எடுத்து நீங்க சொன்ன மாதிரி பொருளாதாரமா அதுக்கு ஒத்துழைச்சு வந்ததுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு நீங்க முயற்சி எடுத்தா கண்டிப்பா சாத்தியம் உண்டு. பட் முதல்ல அந்த எண்ணம் இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நான் மனமாற நினைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது திட்டம்லாம் வச்சிருக்கீங்களா? இப்போ உங்க ஏரியால வந்து இந்த கள்ளக்குறிச்சி ஏரியா இல்லாட்டி உங்க 250 பேரை வந்து நீங்க அடிக்கடி மீட் பண்ணுவீங்களா? எப்படி அது இதை பண்ணலாம் அடிக்கடி சந்திப்போங்க. வாரத்துக்கு அடிக்கடி சந்திப்போம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அவங்கள்ட்ட வந்து அலைபேசி வாயிலாக நாங்க அழைத்து பேசுவோம். ஒவ்வொருத்தரும் என்ன நிலையில் இருக்கிறாங்க, என்ன செயல்பட்டு இருக்காங்க, என்ன எப்படி இருக்கிறோம் என்னன்னுமோ. அது உறவுகள் வந்து அவங்களுக்கு ஒரு ஓய்வான நாள் சொல்றப்ப நம்ம அந்த ஆலோசனைகள் செய்வோம். என்ன மேற்கொண்டு அடுத்து என்ன செய்யணுங்கிறதையும் நாங்க திட்டமிடல செய்வோங்க. எப்படி அது மாசம் மாசம் பிளான் பண்ணுவீங்களா, இல்லாட்டி அடுத்த மாசம் பண்றதுக்கு இந்த மாசம் பண்ணுவீங்களா, இல்லாட்டி இந்த மாசத்துக்கு பண்றது முதல்லயே உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஏற்பாடு பண்ணுவீங்களா? எப்படி திட்டமிடல் பண்ணுவோம். மாசம் ஒரு நாள் திட்டமிடல் பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் கூடி பேசி அதை ஒரு முடிவு செய்வோம். அதை இதை செய்யலாம், சமூகத்துக்கு இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் செய்வோம். அதை நாங்க செயல்படுத்துவோம். அதை போலதான் செயல்படுத்துறோங்க. ஓகே. ஸோ அப்போ எல்லாரும் உட்கார்ந்து ஆலோசிச்சு என்னென்னன்றத பார்த்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன சாத்தியன்றதை பார்த்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க. இதுல வந்து முக்கியமான ஆட்கள் யாரும் இருக்காங்களா? அதாவது இவங்கெல்லாம் தான் டெசிஷன் மேக்கர்ஸ், இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி கடைசியா முடிவு எடுப்பாங்கன்ற மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? இருக்காங்க, ஆட்கள் இருக்கிறாங்க ஐயா. இப்போதைக்கு இன்னும் வெளியில அதிகம் வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு இன்னும் இதாகல. அவங்க வந்து இன்னும் வெளியில இதாகிற அளவுக்கு இன்னும் வரல அவங்க யாரும். ஏன்னா எல்லாருமே வியாபாரத்துல இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள் இங்க இருக்கிறாங்க, சமூகத்துல பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, உதவி செய்யற ஆட்களா இருக்கிறாங்க. இன்னும் வெளியில அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அவங்க ஏதோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வந்து இந்த அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம், இது போல சங்கங்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எடுக்கிறப்ப அதுல வந்து பார்த்துட்டு கலந்துக்கிட்டு போயிடுவாங்க. தவிர இன்னும் வந்து வெளிப்படையா இன்னும் வரல. இன்னும் நிறைய உறவுகள் வெளியில வரணும். இந்த வெளிப்படையா இன்னும் நிறைய உறவுகள் வராம இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சொன்னது வந்து ரொம்ப இப்ப சொன்னதே வந்து பெரிய ஒரு ஊக்கமே வரும். இப்ப இந்த அரிமா சங்கத்துல எல்லாம் போயிட்டு நீங்க பண்ற வேலையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு 2-3 இந்த போட்டோ சான்று எல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு
அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்றது, அதுவும் ஒரு மாடலா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் வந்து நிறைய சமுதாயத்துக்கு பண்றாங்க. பட் இந்த மாதிரி ஏற்கனவே ரெகுலரா பண்ணிட்டு இருக்கவங்கள மாதிரி சமூக ஆர்வலர்கள்லாம் அவங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றது வந்து கண்டிப்பா அது ஆக்கப்பூர்வமா நடக்கும்ன்றது வந்து நம்பிக்கை தான். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பெரிய ஆட்களும் இருக்கிறதுனால அவங்களும் வந்து இதுல எல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் அவங்களால முடிஞ்சது இந்த ஆமாங்க, சமுதாயத்துக்கு எடுத்துருக்கு. இருக்கும். நீங்க அவங்களெல்லாம் முயற்சி மீன் தொடர்பு கொண்டு எதுவும் பண்ணியிருக்கீங்களா நம்ம அறிமுக சங்கத்தெல்லாம்? அரிமா சங்கத்திலயும் வந்து செஞ்சிருக்கீங்க. அவங்களும் அவங்க கூட இணைஞ்சு நாங்க ஒரு 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 சொர்ண இல்ல ஒரு பலமுறை வந்து ரத்த தான முகாம் நடத்தியிருக்கிறேங்க. நம்ம சனதானத்தில் இருக்கிற அரிமா சங்க உறவுகளை நம்ம கூட பேசியிருக்கிறோம். அவங்க என்னை அழைச்சிருக்கிறாங்க. அவங்க கூட போய் நம்ம ரத்த தான முகாம்லாம் நடத்தியிருக்கிறோம். அரிமா சங்கத்திலேயே ஒரு முறை எனக்கு விருது கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா அதுல ஒரு பவுண்டேஷன் ஒரு அமைப்புல எனக்கு ஒரு முறை இப்ப 2022 ஒரு எனக்கு ஒரு ஷீல்டு ஒன்று கொடுத்தாங்க, விருது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல அரிமா சங்கத்திலயும் வந்து ரத்த தான முகாம் எடுப்பாங்க. அது போல வந்து இல்லாத ஏழைங்களுக்கு உணவு வழங்குற திட்டம், பல்வேறு திட்டங்கள் அவங்களும் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நிகழ்வும் எடுக்கிறப்ப எங்களை